தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வடக்கு அந்தமான் கடல், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி. ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சுப்பரமாக திகழ்ந்த இந்திய வீராங்கனை ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 127 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு உதவியருக்கு குவியும் பாராட்டு. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் புதிய வரலாற்றை படைத்த இந்திய மகளிர் அணி. ரன் சேசிங்கில் ஆஸ்திரேலியாவின் சாதனையை முறியடித்து அசத்தல். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. குஜராத் உட்பட நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தும் மத்திய அரசு. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் 150 ரூபாய் நாணயம் வெளியீடு. அஞ்சல் தலையையும் வெளியிட்டார் பிரதமர் மோடி. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. தமிழ்நாட்டில் பீகார் மக்களை திமுக அரசு துன்புறுத்துவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தலைவர்களும் பீகார் மக்கள் குறித்து அவதூறு பேசுவதாக விமர்சனம். தமிழ்நாட்டின் மீதும் தமிழக மக்கள் மீதும் ஏன் இத்தனை வெறுப்பு? தமிழகத்தில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக கூறிய பிரதமர் மோடிக்கு திமுக கேள்வி. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக தலைமையில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அழைப்பு. எஸ்ஐஆர் என்ற பெயரை கேட்டாலே திமுக அஞ்சி நடுங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் கே பழனிசாமி விமர்சனம். எஸ்ஐஆர் மூலம் வெளிமாநிலத்தவர் தமிழகத்தில் வாக்காளர்களாக மாற வாய்ப்பு என அமைச்சர் துரைமுருகன் கருத்து. பசும்பொன்னில் அமமுக பொதுச் செயலர் தினகரனுடன் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் சந்திப்பு. சசிகலாவையும் சந்தித்து பேசிய பன்னீர்செல்வம், செங்கோட்டையன். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்குவதில் தயக்கமில்லை. துரோகம் இழைத்தது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம் இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியில பாருங்க, அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுகவிலிருந்து என்னை நீக்கினால் மகிழ்ச்சிதான். பழனிசாமியின் எச்சரிக்கைக்கு செங்கோட்டையன் பதில். என்ன பண்ணுவீங்க?
நீக்கலாம் சந்தோஷப்படுவேன். நீக்கலாம் சந்தோஷப்படுவேன். குழந்தைகளை மூளைச்சலவை செய்யும் நோக்கில் PM ஸ்ரீ திட்டம் வடிவமைப்பு என பிரியங்கா காந்தி விமர்சனம். பிரியங்காவின் பேச்சு அறியாமை, அரசியல் சந்தர்ப்பவாதத்தை காட்டுவதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலடி. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமனம். PR கவாய் ஓய்வு பெறும் நிலையில் சூரியகாந்தை நியமித்தார் குடியரசுத் தலைவர். மும்பையில் 17 குழந்தைகளை பிணை கைதிகளாக சிறைபிடித்த நபரால் பரபரப்பு. காவல்துறையினருடன் நடந்த சண்டையில் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே நிலவி வந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி. துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தையில் சண்டை நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் சம்மதம். மெலிசா புயல் ஏற்படுத்திய கோரத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் ஜமைக்கா. அத்தியாவசிய பொருட்கள், எரிபொருள் பெற நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். ராஜராஜ சோழரின் சதய விழாவையொட்டி மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் தஞ்சை பெரிய கோயில். நகரின் முக்கிய பகுதிகளில் பிரம்மாண்ட பந்தல்கள் அமைத்து விழா கோலம்.